இங்க பாரு சொல்லலாம், இதுக்கு மேலயும் நீ உண்மை சொல்ல தயங்கிட்டு இருந்தனா எங்களால உனக்கும் உங்க அம்மாவுக்கும் எதுவும் பண்ண முடியாதுப்பா. உங்க அம்மா உயிர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உண்மைய சொல்லிடுறேன். நாளைக்கே உங்க அம்மாவுக்கு நாங்க ஆபரேஷன் பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ அன்னபூர்ணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். இன்னைக்கு அன்னபூர்ணிக்கு பிறந்த நாளா? நான் அவங்களுக்கு பெரிய பிறந்த நாள் பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன் ஆண்டி. நான் அப்பா சொல்லலாம் 3 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வரோம். இவ சொல்லலாம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? சிந்துவ கடத்திட்டு போய் மலைக்கோயில வச்சு தாலி கட்டினதா கல்யாண மண்டபத்துல போய் சொல்லி சிந்து சிவாவை கல்யாணம் பண்ணால, அவ சொல்றது பொய்ன்னு அன்னைக்கு நானும் சிவாவும் அவ்வளவு கதறணும். ஆனா நீங்க அத நம்பவே இல்ல. என்கிட்ட சிந்து சொன்னது பொய்ன்னு நிரூபிக்க சொன்னீங்க. அன்னைக்கு என்னால நிரூபிக்க முடியல. ஆனா இன்னைக்கு சாட்சியோட வந்திருக்கேன். சிந்துவ சிவா கடத்தவும் இல்ல, அவ கழுத்துல தாலி கட்டவும் இல்ல. சிந்து பொய் சொல்லிதான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு அவளே தாலி கட்டிட்டு சிவா தான் தாலி கட்டினான்னு எல்லாரையும் நம்ப வச்சா. நான் உண்மை நிரூபிச்சதுக்கு அப்புறம் சிவாவுக்கும் சிந்துவுக்கும் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு நீங்க பஞ்சாயத்துல சொல்லணும். சிந்து கட்டியிருக்க தாலிய கோயில் உண்டியல்ல போடணும். சொல்லலாம் நான் பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணுங்கிற உண்மைய எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து உன் மூலமா இந்த உண்மைய சொல்ல வைக்க போறாரு. பரவாயில்ல, நீ தைரியமா உண்மையை சொல்லு. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். யோசிக்காம அன்னைக்கு நடந்த உண்மைய நீயே உன் வாயால சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு வேற வழியே தெரியல. என்ன மன்னிச்சிருக்கா?